அவரே 2 பேர் இப்படி செல்லாடி அவனுக்கு தேரோட்டி வச்சு உங்க வங்காளிக மண்டல் சொல்லி இப்படி அழுது போறீங்களப்பா. எழுதா குறைக்கு அழுதா மட்டும் தீரமா போகுது. தேரோட்டவே முடிஞ்சு முடியாம இருக்குது. இப்படி கூட்டம் கடகூட்டமாக ஆளா பறந்துகிட்டு இருக்கிறாங்க. அங்கும் பங்காளி இப்படி மாண்டு கிடக்கிறாங்க. அம்மா செல்லாண்டி செல்லாண்டியுடைய ஆலயத்துல இந்த பூஜைகள் முடியாம இருக்குது. சமந்தவால் கலைய வேறவால் போகுது. இனி ஆண்டாண்டு அழுதாலும் இனி மாண்டவன் மீண்டு வர போறது இல்லையா. ஆகையால் ஒரு சீக்கிரமாக பார்த்தன ஒரு பங்கு பங்காளியுடைய இல்லத்துக்கு ஆள் அனுப்பி அவைய மனைவி மக்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. உண்மைதான். ஒரு சீக்கிரமாக வரவழைத்து இவரை எடுத்து தகனம் பண்ண வேணும் அல்ல. தகனம் பண்ணிவிட்டு செல்லாண்டியுடைய ஆலயம் எல்லாம் பூச்சி வலிச்சு விற்கோளங்களானது போட்டு ஐயரை வச்சு முன்னி அர்ச்சனைகள் முடிச்சு திருப்பாடு அபிஷேக பூஜையானது முடிக்க வேண்டும் அல்லவா. உண்டான ஏற்பாடுகளை பண்ணுங்க. அப்படியே அகற்றுங்கள் என்று சொல்லி கட்டளை பிறப்பித்தார் ராஜாதி ராஜாக்கள் எல்லாம். இந்த நேரத்திலே அப்ப முடியாதவர் தானே சாமி யாரை அழைச்சாங்க. ஒரு சீக்கிரமாக வாச்சவருக்கு இலவச சொல்ல ஆள் அனுப்ப வேணும் என்று சொல்லி வந்தயத்து மாதிகர்களை இன்னும் 8 யோவனையும் உலகவாச்சுப்பன் என்று சொல்லக்கூடிய வந்தயத்து மாதிகரை கூப்பிட்டாங்க. அப்பா எப்படிவா என்னங்கோ அப்பா உலக சுப்பா வா வாங்க வா. என்ன பண்ற? நாங்க இன்னும் 2-3 பேர் வரத்து பாக்குறேனுங்க. வந்துடுறீங்களா? செல்லாண்டியுடைய ஆலயத்துல பங்கு பங்காளி இறந்து விட்டாங்க. நீ பாத்தீங்களா சுப்பா? என்ன பண்றதுங்க, அவங்க என்ன தப்பு பண்ணாங்களோ என்னமோ. நீங்க சக்கரத்துல தலை கொடுத்தீங்க. ஆனா அவங்க மேல தேடி அதுதான் போனா போச்சோம். அதனால எங்க நங்கையா கூட்டம் எல்லாம் இவனை எப்படி எல்லாம் பாத்துக்கிட்டாங்க. ஆமா, நிறைய குழந்தை குஞ்சுகளோட எங்க அண்ணன் கூட்டம் எல்லாம் வருவான்னு பாத்துக்கிட்டு இருப்பாங்க. சாமி ஆமா, நீ போய் சீக்கிரம் தகவலை சொல்லு. எங்க நங்கையா கூட்டத்துக்கு வர சொல்லு. சீக்கிரமா போய் சொல்லிடுறேன். ஆமா ஆமா போயிட்டு போயிட்டு போங்க. வந்தது அதான் எடுத்து தகனம் பண்ணுவோம். ஆமா ஆமா இப்படி ஆகி போச்சு பாத்தீங்க சும்மா. போதுமா உங்க திராடி கெவிடி சேர்த்து போய் அதுக்கு என்ன பண்றது? சத்தகத்தை நீங்க போயிட்டு வாங்க பார்த்தாலும். நான் இங்க உள்ளூர் கொலையெல்லாம் அப்படி சுத்தி நாங்க 2-3 பேர் போய் சொல்லிட்டு வரோம். பாத்துக்கா போயிட்டு வார. போயிட்டு வா வேண்டிதானே. உலர் வாட்சப் பண்ண சொல்லி மாதாரி ஆளுக தானே எங்க உள்ள வராங்கோ. அது சமயம் அங்க செல்லா மாயானூரையா விட்டல்லவோ விட்டல்லவோ ஆமா அந்த தாவு ஒரு பட்டாளங்க கூட
முதல்ல ஆரோடு போறது அங்க என்னமா கூட்டமா இருக்குது அது என்னன்னு பாரு. எங்க இங்க அங்கயா அண்ணா அங்க போனா வேலையாகி போயிருங்க ஏன் அது கண்ணுக்கடை அது கண்ணுக்காரையில ஒரு சொப்பு குடிச்சிட்டு போனா என்ன பண்ணுது? நான் தப்பா போயிரு நாம வந்தா தப்பா சோழி போயிரு அப்பா போகுமா? நாம இலவசோட போயிருக்கோம் நீ குடிக்குமாங்க? நான் குடிக்கிறத பாஸ்போர்ட் எப்படி சும்மா போறது? உனக்கு நீ குடிக்க வரைக்கும் கம்மன் இருக்க உனக்கு அப்புறம் குடிச்சா கோடு மீறி போயிரு அதான் ஏதோ ஒரு நாளைக்கு அப்படி அல்லாரும் அதே மாதிரியே பண்ணுவோம். கொஞ்சமா இருந்தா சரி வேண்டாங்கிற சரி வரும்போது வச்சுக்கலாமா? வாரத்தை பார்த்துக்கலாம் ஆமா உங்களோட வீட்டுக்காரி கிட்ட காசு வாங்கிட்டு வந்தியா? காசுக்கு கேட்டேன் நீங்க இலவசோட போறீங்களா அதை கொடுப்பாங்க அப்படின்னாங்களா? நீ அன்னைக்காட்ட எங்காலும் இருக்குதுன்னு தொட்டு காட்டிட்டு நின்னுக்காத அப்புறம் இல்லைன்னா வடிச்சிட்டு போயிடணும். இருக்குதே இல்லையா? இருக்குது ஆனா இல்லை ஐயோ உன்னை நம்பி குடிச்சு போட்டு உட்கார வச்சுருவாங்களே. நம்ம ஆட்டாதே சொல்லிக்கலாம் படுது சரி ஐயா 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 யார் போயிருப்பாங்க? முதலே பழைய கடை வேற இருக்குது பாக்கி அது இருந்து போது ஐயா யார் போயிருப்பாங்க? ஐயா போயிருப்பாங்களா? கரையறக்கு கல்லர் போயிருப்பாங்க இறக்கறதுக்கு போயிருப்பாங்க. ஐயா யார் போயிருப்பாங்க? ஐயா செம்புக்கு வந்து வச்சிருக்கிறவர் ஏங்க கொஞ்சம் ஊத்தணும். ஐயோ பூசை இப்பதான் கடவுளே குடிக்காமே ஆடுறேன் ஆடல கைப்படாயின்னு பூசையா மணி அடிக்கிறாங்க ஏய் காசு வச்சிருக்கிறேன் இருக்குதுன்னு சொல்லி ஆமா இல்லைன்னு சொல்லிடுறாரு நேரம் போட்டு கொடுக்குறாங்க பூசை போடுறாங்க முத போலியா இருக்குது நாமதான் முத போலியா இருக்குது பூசை போட தெரியாத முதல்ல நாமதான் என்ன என்கிட்ட நான் கொண்டா இல்லையே அதான் அடிச்சுட்டு போட்டாங்க. அங்க இல்ல உங்கள்கிட்ட இருக்குதே இல்லையா? உன்னை நம்பிக்கை குடிக்கிறேன் சரி 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 எனக்கு ஆத்தா மகராஜி எப்பவுமே நாம வந்தா நம்மளுக்கு கெவிலிக்கு தனியே இருக்குமே. உங்களோட மேல அவ்வளவு பெரிய பாத்துக்க எப்பவுமே ஆசாவது பொய்யே வராது இன்னைக்கு இல்லைக்க மாட்டாங்க தருமர் ஐயா ஐயோ ஐயா வந்தாலும் ஐயா ஐயா எங்க வந்தீங்க ஏன் வந்தீங்க எதுக்குடா வந்தீங்க எதுக்கு வந்தீங்கன்னு வந்தவங்க சொல்றீங்களா? ஐயன் இல்லைங்களா? கேட்டனுங்க இருந்தா கொஞ்சம் அடங்கி பேசல இல்லைன்னா கொஞ்சம் விலாசமா பேசல. நான் வரல அப்படியே வழங்கிட்டு இருந்தேன் சிறுசுல இருந்து. அப்புறங்க ஒரு சொப்பு இருக்குதுங்க. நான் என்னங்க இருக்குதுங்க இல்லாம போகுது இருக்குதுங்க ஐயா இல்லாம நாங்க வருவோமா? போட்டு எடுத்துட்டு வா. ஒண்ணு இல்லைங்களா? அது வாரு அங்க வச்சிருக்குது வாரு. ஐயோ எவ்வளவு வைக்கிற கல்லு காட்டி பார்த்து கொஞ்சம் கடுசா இருக்கு. ஐயா நேரத்தினே எப்பவுமே கடிச்சாத்தான் இருக்குது. பால கல்லு போச போட்டு முத உனக்குத்தான் ஊத்துறேன். வியாபாரம் நல்லா ஆகுங்களோ? அப்புறம் தெரியும். ஆனா ஒழுக்காத ஐயா போட ஓட்டையா கட்டி வச்சிருக்கிறாரு. ஐயா எப்படி சுக்குமா இருக்குதுங்க ஐயா. சுருக்கம் அகில ஏறினால இறக்குனா அப்படி சுருக்கம் இருக்குது. ஐயா தம்பி ஏங்கண்ணா நல்லா இருக்குதுங்க கொஞ்சம். எனக்கு வேண்டாம் நீங்க குடிங்க. நீ குடிக்க மாட்டேன் ஐயா. உங்களுக்கு நல்லா இருக்குது. சாப்பிட்டாலும் எப்போ நல்லா தான் இருக்கு.
அத கீழே போயிடுது கொஞ்சம் அது ஐயா இருந்தா ஊத்துவாங்க கொஞ்சம் ஊத்துவாங்க கீழே போனதா அதை கண்டு ஊத்துவாங்க கீழே போயிட்டுறான்னு அது கொண்டு ஊத்துவாங்க ஐயா பாருங்க இதை எவ்வளவு போயிடுது அதை ஊத்தணும் ஏன்டா அப்படி விட்ட நான் உள்ளீங்க ஐயா கட்டினது ஓட்டேன் ஏன்டா ஓட்டை பார்த்து எடுத்துட்டு வந்தேன் நான் கத்துல எடுத்துட்டு வந்துட்டேன் குளிர் பாரு தம்பி ஏறுங்க அண்ணா ஆயால தொட்டுக்கிறேன் ஐயா தொட்டுக்கிறதுக்கு என்ன இருக்குதுங்களா இங்கே வந்து சொல்றேன் ஏய் ஐயா முதல்ல குடிச்சிட்டு அப்புறம் ரெண்டாவது ஏதாவது வேணும்னு என்னடா ஐயால சொல்ற பாவத்துக்கு வராங்க ஐயா என்ன இந்தா கட்டி வச்சிருக்கிறீங்களா நான் எங்கத்த முட்டுறேன் நீங்க முட்டுறதுக்கு கிட்ட வந்து போட்டு நான் முட்டுறேன் உனக்கு கேட்ட அவ்வளவு தெரியும் சூப்பர் சூப்பர் எவ்வளவு டேஸ்டா இருக்கு தெரியுமா ஐயா ஏகாந்தா நக்கிட்டு வருவார் ஏய் ஆயால என்ன நக்க நக்க இவ்வளவு ருசி இருக்கு அக்கனா அப்படித்தான் இருக்கு நல்லா தான் இருக்கு ஆயா அங்க போயிட்டாங்க சூப்பர் சூப்பர் ஏங்க எல்லாம் ஒரே கடை தான் ஏய் அரே உலகாச்சுப்பா ஐயா எவனா ஓடிக்கிட்டு ஆடுறேன் டேய் கண்ணை ஓத்துறதும் இல்லாம ஏன்டா உனக்கு நக்கரை கொடுத்ததும் இல்லாம ஐயா அப்புறம் மாராபிச்சேரியர் இழுத்துட்டு கூப்பிட்டு சொல்றாங்க ஐயா வர ராஜ்கோட் இல்ல ஏண்டா முடிக்கிற நான் சரி நான் சொல்றேன் நேரமாவது 100 ரூபாய் கொடுத்து அதை மறந்துடாத சில்லறை கொடுக்கலையா ஐயா 100 ரூபாய் நான் முதல்ல கொடுத்துட்டு குடிச்சேன் எங்க அண்ணா மறக்கவே மாட்டேன் மறக்க மாட்டீங்களா சில்லறை கொடுத்துட்டு அப்புறம் விட்டு 100 ரூபாய் கொடுத்தியா அட சாமி இன்னைக்கு 6 மூஞ்சி தெரியும் ஏய் ஏடா அப்புறம் என்ன கையை சில்லறை நேராச்சு போகும் அரே இருடா எங்க ஊட்டிட்டு போடுறதே செய்யமா ஏய் ஏடா வரவராஜ் போல் என்ன பணம் கொடுத்தேன் 100 ரூபாய் கொடுத்த 100 ரூபாய் கொடுத்தோம்னா ஐயோ ஆளுக்கு கொடுத்தேன் ஏய் தம்பி கொடுங்கடா அண்ணா நீங்க நான் வெச்சிருந்தேன் ஆமா ஆமா வச்சிருக்கேன் வரும்போதே இந்த வீட காய்ச்சிட்டு கொண்டு வந்தேன் அது கொண்டாந்து முதல்ல கொடுத்துட்டு சில்லறை கொடுக்கணும் கூட ஏய் கொஞ்சம் கொடு டேய் இல்ல அடி வாங்காம போக மாட்டேயான்னு தெரியுது ஆறு பாவமே நிச்சயமான வாங்காம நான் போக மாட்டேன் ஏய் முடிஞ்சா ஏமாந்துடுவேன் நான் ஐயா மாறக்குள்ள போயிரு அப்புறம் வந்தாங்க ஐயோ நல்ல முடிச்சுதான் வரட்டு ஒரு கடையை போட்டு ஊற்றி போடுவாங்க சாக்கு இப்படி நிறைய பணத்தை 100 ரூபாய் வாங்கி நீ சில்லறை கொடுத்துங்கிற 20 ரூபாய்க்கு போகும் 80 ரூபாய் பணம் கொடுத்து போகுது நான் அப்புறம் நான் அப்போடா தம்பிக்கு கொடுங்கய்யா டேய் நீ போக மாட்டே சும்மா ஐயா அங்க வா ஐயா ஓய் ஐயா அங்க வா புடி ஐயா ஒரு கை புடி ஏய் தம்பி ஏன்னா எங்கடா சுத்துது வாழ்கிற வேலைக்கு வந்துட்டியா ராஜ்கோட் ஐயா என்னமா சொல்லு ஆயாக்கு மேல தெரியுது ஏய் ஐயா வாங்குற வேலைக்கு வந்துட்டேடா எப்படா 100 ரூபாய் கொடுத்த ராஜ்கோட் 100 ரூபாய் கொடுத்தோம்ங்கிற பாக்கி ரூபாய் கொடுக்க சொல்றேன் கேட்கல நான் இது வெள்ள போயிட்டு இருக்குது என்னடா பண்ற வேறா முடி ஒரு கை போட வெள்ள போயிட்டு அங்கே கொண்டு பிடிக்கிறேன் ஐயா சட்ட நேரத்தை காலி பண்ற ஐயம் வந்துட்டு இருக்கிறாங்க ஓய் யோ ஐயா வந்துட்டு இருக்கிறாங்க இடத்த காலி பண்ணி சட்டுன்னு எங்க வராம ஐயா
ஏய் எங்க ஏய் இங்கங்கற வர ஐயா இரு. ஐயா மூடி எந்திரிக்க முடியும் அதான் தம்பி இருக்குறான்னு அவன் முடிக்க மாட்டான் அவன் புரியாது ஐயரை மட்டும் முடிக்கிறீங்க ஐயா ஐயரை மட்டும் முடிக்கிறீங்க ஏய் இதுக்காக கோபம் சொல்ற பாத்துக்க ஐயா இங்க வா கொஞ்சம் ஏய் அவ வார நேரமா சட்டுன்னு போ முறையுது அவையுதா ஐயா முறைஞ்சா குறைச்சிட்டு போ ஐயா கொஞ்சம் கை மூடி ஏய் அந்த பக்கம் போத்தோத்துக்கு வந்துரு இந்த பக்கம் மில்லுக்காரரு சட்டுன்னு எந்திரிச்சு போயிரு ஐயா வார நேரம் ஆயிடுச்சே மாட்டா கேட்டேன் தள்ளு குடிக்க ஏய் போடா நான் வரல போகணும் அப்புறம் எப்படி போய் எல்லாம் சொல்றது நாளைக்கு சொன்ன போதும் பெரிய ஆதிக்கம் என்ன பண்ற நீங்க போலாமா மேல தெரி முதல்ல நீ ஐயா ஏய் ஐயா 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 நான் சொல்லு எதுக்கு ஆயா ஒதுக்கிறக்க நாடு புரிய நான் சொல்ல கேட்டுக்க நீ குடிக்க வேண்டாம் கொஞ்சம் குடிக்கிறோம்னே ஐயா எங்க பணம் கொடு ஏய் பணம் கொடு பணம் கொடு ஏய் போறியா இந்த வாங்கிட்டு போகணும் இருக்கிறியா கொஞ்சம் 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 போது ஊத்துனதே ராசி கொடுக்காம இன்னும் கொஞ்சம் ஊத்துறதா எடுத்த காரியம் பண்றான் ராசி போ ஐயா ஆட்டையில் அடிக்கிற நீ ஆமா ஏ தம்பி ஏன்னா பாடு பாடுவேன் அரியம்மாரா சாட்சி தம்பிதி என்ன நீங்க நினைத்தாரு எங்கது என்ன அரியம்மா சாட்சி தம்பிதி என்ன எங்க நினைத்தாலும் இங்கது என்ன ஏய் பரவ ராசி போ வந்துட்டாங்க ஐயும் வந்துட்டாங்க குடிக்கியே கல்லு குடிக்கிறீ மட்டும் உடச்சி மாட்டப்படி அப்புறங்க நல்லா இருக்கிறீங்களா இது வருது சீக்கிரம் வாங்க ஓய் ஓய் இன்னோட இருக்கிற விடுங்க போய் போலாம் போ ஐயா என்ன புதுசா வந்துட்டு சும்மா வர்றா தம்பி சொல்லிட்டியா என்ன சொல்றது ஐயாளுக்கு ஐயாளுக்கா ஏய் பாச்சலூருக்கு கெவிடு கொங்குத்துறால செச்சு போயின்னு சொல்லிட்டியா இப்படியெல்லாம் வர மாட்டாங்கடா எங்க போன கல்லு குடிக்க வந்து விட்டு உடனே இன்னைக்கு தப்பு 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 போலாம் ஐயா வந்தாங்க உமா கடையை போட்டு முடிச்சு வேணாம் வேணாம் போலாம் தண்ணி போட்டு அப்படி உடம்பு நல்லாவா இருக்கு அது சட்டை செஞ்சு சரிங்களா ஐயா அறுபடி ஓமானியா ஐயா ஏய் நல்லா இருக்குது ஏய் எங்க இங்க கொண்டாந்து போறேன் சொல்றேன் ஏங்க ஐயா பரவ ராசி போ எடுத்த காரியம் பண்றீங்க நீயா தம்பி போலாமா போ அழிக்கிறாங்க அதுக்கிட்ட எதுக்கு ஐயா நெல்லியா படிப்பாங்க அப்புறம் அடைப்பாங்க அடைப்பாங்களா ஐயா ஏய் அந்த மொழி சரியில்லை ஐயா மாறா முடிய ஓடிடலாம் டாடா டாடா நிறைய எடுத்துக்கிட்டு வா டாடா பாய் சியோ அந்த நேரத்தில் நானே கச்சோளம் தட்டி சேரகேரே கட்டி கச்சோள